ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பி வந்த இளம் நடிகை படுக்கை அறையே கதி அப்படின்னு கிடக்க வைத்த இயக்குனர். ஸோ இப்போ புலம்பி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நடிகையை வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. யார் அந்த நடிகை, என்ன விஷயம் அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சினிமா உலகம் அப்படின்னாலே வந்து பளபளப்பு, புகழ், பணம் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கற்பனை செஞ்சாலும் அதன் திரைமறைவில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் அங்கே அந்த பிம்பத்தை வந்து உடைக்குது. ஸோ அங்கே நல்லவர்களும் இருக்காங்க, அதை விட அதிகமாக கெட்டவங்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுது. பணத்திற்காக, புகழ், வெளிச்சத்திற்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் மக்களிடம் ஒரு ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களில் பொதுமக்கள் தங்களுடைய கஷ்டங்களாக எப்போவுமே பார்க்குறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு என்ன, சும்மா அப்படி ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு போனால் வந்து கோடிக்கணக்கில் பணம் கட்ட போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கிறதால தான் சினிமாவில் நடக்கக்கூடிய அவலங்கள், கஷ்டங்கள் எதுவுமே பொதுமக்களை பாதிக்கிறது கிடையாது. ஸோ இதனால் அவங்க பெருசாக பேசுறதும் கிடையாது. இது இந்த காரணத்துக்காக தான். ஸோ அந்த பிம்பத்தை இன்னுமே அதிகமாக்குறதுக்கு அந்த வழியில் தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுதான் வந்து பெட்ரூமே கதி அப்படின்னு சொல்லி இயக்குனர் அந்த நடிகையை வச்சு செஞ்சுருக்கிறாரு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ விஷயம் என்னென்னா, பொதுமக்கள் பெரும்பாலும் நடிகைகளை மட்டுமே வந்து குறை சொல்லுவாங்க. ஸோ ஆனால் வாய்ப்பு கொடுக்குறேன், வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தங்களுடைய ஆசையை அந்த நடிகைகளை வச்சு பயன்படுத்தி செஞ்சு விட்டுட்டு நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள் செய்கிற அவங்கள பற்றி யாருமே பேசுகிறதில்ல. நடிகைகளை பற்றி மட்டும் தான் பேசுகிறாங்க. ஸோ இந்த சூழலில் மலபார் பகுதியைச் சேர்ந்த ஒரு நடிகை தன்னுடைய 18 வயசில் சினிமாவில் கிடைச்ச வாய்ப்பை விடக்கூடாது அப்படின்னு நினச்சி கதையை முழுசாக கூட கேட்காம அப்படி நடிக்க ஒத்துக்கிட்டார். ஆரம்பத்தில் சில நாட்கள் படப்பிடிப்பு சூப்பராகவே போச்சு. ஆனால் இயக்குனர் படத்தில் ஒரு மாதிரியான மஜாவான காட்சிகள் வைக்கணும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அம்மா திட்டுவாங்க, அப்பா அடிப்பார் அப்படின்னு சொல்லி பதறிய நடிகையை இந்த படத்தில் நடித்தா உங்களுக்கு கண்டிப்பாக விருதெல்லாம் கிடைக்கும், பெரிய ஃபேமஸ் ஆவீங்க, அது மூலமாக நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டி இயக்குனர் சமாதானப்படுத்தியிருக்காரு. அந்த நடிகையை நடிக்கவும் வச்சிருக்கிறாரு. இங்கே தான் வந்து நடிகையை வந்து தப்பு பண்ணிட்டார். ஸோ அவர் வந்து ஒத்துக்கிட்டார். படப்பிடிப்பு பெரும்பாலும் வந்து பெட்ரூம் காட்சிகளே வந்து மையப்படுத்தி நடந்திருக்கு. மேலும் ஒவ்வொரு டேக்குக்கு முன்னாடியே வந்து நடித்து காட்டுறேன் அப்படின்ற பேரில் நடிகையை வந்து டைரக்டர் உடல் ரீதியாக பயங்கரமாக வந்து கஷ்டப்படுத்தியிருக்கிறார். வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர் வந்து அந்த அத்துமீறல்கள் எல்லாமே அமைதியாக சகிச்சுட்டு நடிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த நடிகை படம் முடிஞ்சு இறுதியான ஒரு ஃபைனல் அவுட்புட்டை வந்து பார்த்ததுக்கப்புறம் வந்து எடுக்கப்பட்ட காட்சிகள் எதுவுமே வந்து பாதி கூட இல்லை. ஸோ அந்த பெட்ரூம் காட்சிகள் எல்லாமே வந்து அந்த இயக்குனர் அவருடைய ஆசையை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் எடுத்திருக்கிறாரு. என்ன சார் இது, எடுத்தது பாதி கூட இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த நடிகை டைரக்டர்கிட்ட போய் சண்டை போட்டிருக்காரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கேன், எதுவுமே இல்லைன்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் என்னம்மா பண்ணுறது, சென்சார் காமிச்சேன், அவங்க தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமாக அந்த நடிகை வந்து பதில் சொல்லிட்டு அமைதிப்படுத்தி விட்டார். ஸோ இப்போ அந்த நடிகை இது குறித்து புலம்பி வரதாக வந்து செய்தி இருக்குது. அதை கேள்விப்பட்டவங்க இப்போ புலம்பி என்ன பண்ணுறது அப்படின்ற கேலி செஞ்சதாகவும் தகவல் இருக்குது. இந்த சம்பவம் சினிமாவில் புதிதாக வரக்கூடிய அந்த வர்றவங்களுக்கு எவ்வளோ எளிதாக வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும். ஸோ நியூ கமராக புது நடிகையாக வரக்கூடியவங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக வந்து அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லி பயன்படுத்தி கசக்கி தூக்கி போட்டுருவாங்க. எல்லாருக்குமே இது வந்து ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த நடிகை பொது வெளியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுபோல் சம்பவங்கள் சினிமாவை நம்பி வரக்கூடிய இளம் திறமையான ஆட்களுக்கு எச்சரிக்கையாகவும் பொதுமக்கள் எண்ணத்தை வந்து உறுதிப்படுத்துகிற விதமாகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ இது குறித்து உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்றதையும் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இமெயில் ஐடி இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் அனுப்பலாம். அண்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். குத்து விளக்கு நடிகைகள், அக்கல் கம்பைலேஷன் சொல்லி நிறைய போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.